மந்திரங்களுக்கெல்லாம் அரசனான மந்திரம் என்றால் அது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி தேவியின் அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு வாரம் நாட்கள் நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு முறை கேட்டுக்கொண்டே வந்தால் போதும். வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட காரியங்கள் கூட உடனே அதிசயமாக 7வது நாள் நடக்கும். இதற்கு உங்களுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு துளசி இலைதான். இந்த துளசி இலையை ஒரு சுத்தமான தண்ணீரில் போட்டு பூஜை அறையில் வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட பிற்பாடு அந்த துளசி தீர்த்தத்தை அருந்த வேண்டும். அவ்வளவுதான். 7 நாட்களில் அதிசயத்தை நடத்தக்கூடிய காயத்ரி ஸ்தோத்திரத்தை இப்பொழுது பதிவில் பார்ப்போம். ஓம் தருணாதித்ய சங்காஷ சஹஸ்ரநயனோஜ்வலா விசித்திரமால்யாபரண துஹினாச்சலவாசினி வரதாபயஹஸ்தாப்ஜா ரேவாதீரநிவாசினி பிரணித்யய விசேஷஜ்ஞா யந்த்ராகிருத விராஜிதா பத்ரபாதப்ரியா சைவ கோவிந்தபதகாமினி தேவர்ஷிகண சந்துஷ்டா வனமாலா விபூஷிதா ஸ்யந்தனோத்தம சம்ஸ்தா ச தீரஜீமூத நிஸ்வனா மத்தமாதங்க கமனா हिरण्यकमलासना धीजनाधारणिरथा योगिनी योगधारिणी नटनाट्यैकनिरदा प्रणवाद्यक्षरात्मिका चोरचारक्रियासक्ता दारिद्र्यच्छेतकारिणी यादवेन्द्रकुलोद्भूता तुरीयपदगामिनी गायत्री गोमती गंगा गौतमी गरुडासना गेयगानप्रिया गौरी गोविंद पद पूजिता गंधर्वनकराकारा गौरवर्णा गणेश्वरी गुणाश्रया गुणवती कक्वरी गणपूजिता गुणत्रय समायुक्ता गुणत्रय विवर्जिता गुहावासा गुणाधारा गुह्या गंधर्वरूपिणी गार्ग्यप्रिया गुरुपदा गुह्यलिंगांगधारिणी सावित्री सूर्यतनया सुषुम्ना नाटिवेदिनी सुप्रकाशा सुखासीना सुमतिसुरपूजिता सुशब्द्यवस्था सुदती सुंदरी सागरांभरा सुधांशुबिंबवदना सुस्थनी सुविलोचना सीता सर्वाश्रया संध्या सुफला सुखदायिनी शुभ्रोस्सुवासा शुश्रोणी संसारार्णवधारिणी सामगानप्रिया साध्वी सर्वाभरणभूषिता वैष्णवी विमलाकारा महेन्द्री मंत्ररूपिणी महालक्ष्मी महासिद्धि महामाया महेश्वरी मोहिनी मदनाकारा मधुसूदनचोदिता मीनाक्षी मधुरावासा नागेन्द्रतनया उमा त्रिविक्रमपदाग्रांता त्रिस्वरा त्रिविलोचना सूर्यमण्डलमध्यस्था चंद्रमंडल संस्थिता सनरो मोक्षमाप्नोति पुनरावृद्धि विवर्जितं पुत्रप्रदम पुत्राणां दरिद्राणां धनप्रदं रोगीणां रोगशमनं सर्वैश्वर्यप्रदायकं மகூநாத்ர கிமுத்தேன ஸ்தோத்திரம் சீக்கிரபலப்பிரதம். இந்த காயத்ரி ஸ்தோத்திரத்தை நாம் ஒரு வாரம் நாட்கள் தினந்தோறுமே காலையிலோ அல்லது மாலை வேளையிலோ பாராயணம் செய்யலாம். அல்லது காதால் கேட்ட மாத்திரத்திலேயே கூட காயத்ரி தேவியின் மகா அனுகிரகத்தால் நாம் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்கள் கூட அதிசயமாக நடந்தே தீரும். அதே போல ஏற்கனவே கூறியது போல ஒரு துளசி இலையை சுத்தமான தண்ணீரில் போட்டு பாராயணத்திற்கு பிற்பாடு 7 நாட்களும் இந்த தீர்த்தத்தை அருந்தி வர வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த காயத்ரி ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.